Hello students, welcome to Hiba Max 10th standard பசங்களுக்கு இங்கிலீஷோட ஸ்டடி டைம் டேபிள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எக்ஸாம் எல்லாருமே நல்லா அட்டென்ட் பண்ணிங்களா, எப்படி இருந்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ் தான் வந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி தமிழில் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இந்த எக்ஸாம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத எழுதணும் கமெண்ட்டில். ஏன்னா அது பார்க்கும்போது மற்றவங்களுக்குமே அது யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் நல்லா படித்து நல்லா அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கனாலும், நான் இப்படிலாம் படித்தேன் அதனால் நான் நல்லா எழுதினேன்னு சொல்லுங்கள். இல்லையா, எனக்கு கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கனால அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ தமிழ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நிறைய டைம் இருந்தது. ஓகே, இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நமக்கு இன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, அடுத்த நாள் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இந்த 1.5 days தான் இருக்குது. அதுக்கான ஸ்கெடியூல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கெடியூலையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் போக வேண்டாம், டேரெக்டாக எல்லாமே படிங்க, அதுதான் நல்லது. ஸோ 10th English half yearly exam study timetable ஃபஸ்ட்டு 10, 12, 20, 25 5 o'clockலேருந்து தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக படிச்சிருக்கலாம், அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெசன் 1 to 4லேருந்து போயம் கொஷின்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஏன் போயம் மட்டும் போயமில் நமக்கு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்குது, சம்மரியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே முக்கியம் தான் நமக்கு. அதனால் போயம் கொஷின் ஆன்சர்ஸ் வித் டீட்டெயில். சரிங்களா? இதை படிச்சிடுங்க. 4 லெசனுக்கு அதுக்கே 2 மணி நேரம் எல்லாமே எழுதி பாருங்கள். நல்ல டைம் இருக்குது, எழுதி பாருங்கள். ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கெடியூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10th அன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸு ஆர் சயின்ஸு எதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. மேக்ஸ் ஆர் சயின்ஸ் எடுத்து நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் படிச்சுட்டு நாளைக்கு காலையிலேருந்து இதே ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அதையும் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஸோ 1 to 4 லெசன் போயம் கொஷின் ஆன்சர்ஸ் வித் டீட்டெயில் ஆன்சர். அடுத்து 7 to 7:30 பிரேக் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது பிரேக் எடுங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்துல 2 மணி நேரம் உட்காடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பிரெயின் அது கொஞ்சம் டயர்டாமல் ஒர்க் பண்ணும் நமக்காக. அடுத்து 7:30 to 9:30 லெசன் 5 to 7 5, 6, 7 3 லெசன் தான். அதனால் நான் மெமரி போயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 1 to 4 படிக்கும்போது அதில் இருக்க மெமரி போயம் படிச்சுடுங்க. 5 to 7 அப்போ அதில் இருக்கிறது. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு 4 லெசன் கொடுத்துட்டு இங்கே 3 லெசன் ப்ளஸ் உங்கள் மெமரி போயம். 9:30 to 10 டின்னர் முடிச்சுடுங்க. 10 to 11 புக் பேக்கில் இருக்கிற கிராமர் கொஷின்ஸ். இங்கிலீஷில் அதிகமாக எதுக்கு மார்க் போகும்னா இந்த கிராமரில் மட்டும்தான். இந்த கிராமருமே நம்ம ஏன் தப்பு பண்ணுவோன்னா, எல்லாம் ஓனாக தான் கேட்பாங்க, நான் ஓனாக தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம புக்கு பின்னாடி நிறைய எக்ஸசைசஸ் இருக்கும். அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். அவங்க ஓனாக கேட்டால் கூட நீங்கள் எழுதிடலாம். ஆனால் மோஸ்ட்லி உங்கள் புக்கு பின்னாடி இருந்து தான் வரும். ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே கைடு வச்சுருக்கீங்க. கைடில் கிராமருக்குன்னு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னாவது பார்க்கணும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். கிராமர் தானே, நான் அங்கே ஓனாக தான் எழுதணும் அப்படின்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய பேர் கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறீங்க. ஸோ அதுக்குமே ப்ராக்டிஸ் வேணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு வாட்டி உங்கள் புக்கு பின்னாடி இருக்க எல்லா கொஷின்ஸையும் ரீகால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நாள் 5 o'clock 5 to 6:30 1 to 4 ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் வித் டீட்டெயில். இப்போ ஃபஸ்ட்டு நாள் மேக்ஸ் எடுத்தவங்க 1 to 4 ப்ரோஸ் ப்ளஸ் போயமோடது சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக நான் மேக்ஸோ இல்லை சயின்ஸோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த நாளைக்கு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு 4 லெசன்னு சொல்லும் போது அதில் ப்ரோஸோடது எடுத்துக்கணும், போயமோடது எடுத்துக்கணும். அப்புறம் 6:30 to 7 பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் 7 to 9 AM லெசன் 5 to 7 ப்ரோஸ் கொஷின்ஸ் வித் டீட்டெயில் ஆன்சர்ஸ். சரிங்களா? இதில் நீங்கள் போயமோடதும் எடுத்துக்கோங்க மேக்ஸ் படிக்கிறவங்க. 9 to 9:30 AM பிரேக்கு. 9:30 to 12:30 ஃபுல் கிராமர் கொஷின் ப்ளஸ் ப்ரோஸ் போய்ட்ரியில் நீங்கள் என்ன பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ. ஏன்னா ஒரு சிலவங்க 6th லெசன் 7th லெசனோட சம்மரியே இன்னும் படிக்கலை. ஸோ அந்த டைம்லாம் இதில் எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறம் 12:30 to 1:30 லஞ்சு ப்ளஸ் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1:30 to 3:30 ரொம்ப முக்கியமான பார்ட், 1 words சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ். அந்த ஃபஸ்ட்டு 14 மார்க்கில் 1 மார்க்கு கூட நமக்கு போகக்கூடாது.
அந்த மாதிரி தரவு பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இதாவது செஞ்சு பாருங்கள். அண்ட் லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். பிக்சர் கொஷின்ஸ் புக்கு பின்னாடியே இருக்கும். ஐடென்டிஃபை த எரர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோட எண்டில் நான் வந்து கொஷின் பேப்பர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. கொஷின் பேப்பர்ஸில் வந்து இந்த எரர்ஸோடதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து இதுலலாம் மார்க் லூஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ½ அன் ஹவர் பிரேக். 4 o'clock to 6:30 வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இதுலேயே எல்லாமே முடிச்சிட்டோம். லெட்டர் ரைட்டிங்குமே இதில் முடிச்சிட்டோம் பார்த்துங்களா. லெட்டர் ரைட்டிங்குமே முடிச்சிட்டோம். ஸோ ரிவிஷன் டைமில் வந்து நம்ம திருப்பி ரீகால் பண்ண போகிறோம். இப்போ காலையில் தான் நான் ப்ரோஸ் போய்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க உங்களுக்கு எப்படியும் டைம் எடுக்கும். இந்த 2 hours முடிக்கலன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ 10th அன்னைக்கு படித்தவங்க 11th அன்னைக்கு கண்டிப்பாக ரிவிஷன் போய் தான் ஆகணும். 6:30 to 7:30 again break. 7 o'clock to 9:30 PM வந்து ரிவிஷன். 5 to 7 ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரி அகெயின் ரிவிஷன். அப்புறம் டின்னர் முடிச்சுடுங்க. புக் பேக்கில் இருக்க கிராமர் இன்னொரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் மார்னிங் 5 AM to 6:30 AM வந்து நீங்கள் ரிவிஷன் மறுபடியும். இப்போது கொஷின் பேப்பர்ஸ் காமிச்சிருக்கேன். 2 கொஷின் பேப்பரு ஹாஃபலி எக்ஸாமோடதும் ஒன்று ரிவிஷன் எக்ஸாமோடதும் சரிங்களா. ஸோ இதில் இருக்க 1 marksலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஷின் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். தெரியாதது இருந்தால் அதை படிக்க பாருங்கள். நான் சொன்ன கிராமர் கொஷின்ஸ், மேப்பு, இந்த ரோட் மேப்பு, அப்புறம் இந்த எரர் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் நமக்கு நிறைய நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தோன்னா எக்ஸாமில் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் செய்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 2 கொஷின் பேப்பரும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்கனால இம்பார்ட்டண்ட். அண்ட் அதே மாதிரி இருக்கிற கிராமர் டைப், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் குவார்ட்டர்லி ஃபர்ஸ்ட் மீட்டம்லாம் இருந்தது கம்மி போர்ஷன்ஸ், இப்போ வந்து ஃபுல் போர்ஷன்ஸில் எழுத போகணும் சரிங்களா. கம்ப்ளீட் புக் நீங்கள் எழுத போகிறோம். அப்போ வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாய்ஸ் வச்சுட்டு நம்ம எழுதும் போது டீட்டெயில் ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்துடணும். அப்போ அந்த டீட்டெயில் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிய வரும் சரிங்களா. ஸோ கைண்ட்லி எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் வந்து அந்த டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க சரிங்களா. அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட்டில் தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அந்த கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதும் நீங்கள் லைக் பண்ணும்போது என்னோடய வீடியோஸ் ரொம்பவே நல்லா ஷேர் ஆகும். ஸோ எனக்காக அந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்மா.